எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திடீர்னு இப்போ இனிமேலே எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் பாஜகவோடு ஒட்டு இல்லை, உறவு இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வந்தோன்னே மறுபடியும் ஸ்டிக்கர் ஓட்டிச்சு இல்லையா? அதனால் 4 வருஷமாக காணும். எடப்பாடியார் அவர்களே 4 ஆண்டுகளாக எங்கே இருந்தாருன்னு தெரியல. இப்போ திடீர்னு தேர்தல் வந்த உடனே அந்த பஸ்ஸுக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார். என்ன பேர்? அதனால் அந்த பேருந்தில் ஏறிக்கொண்டு வருகிறார். வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் 4 வருஷமாக ஆளை காணும், நாங்கள் என்ன பண்ணோன்னு உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனால் கட்சியை நீங்கள் நல்லா நடத்துங்கன்னு நாங்கள் கவலையோடு சொல்கிறோம், அக்கறையோடு சொல்கிறோம். உங்கள் கட்சி அலுவலகத்தை டெல்லிக்கு மாற்றிட்டீங்களே கவலையோடு சொல்கிறோம். அதுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கார். எனக்கு அங்கே தான் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கன்னு. எனக்கு கட்டடம் அங்கே தான் இருக்குது, தெளிவாக தெரியும். கட்டடத்தையுமா டெல்லிக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? முடிஞ்சால் எடுத்துகிட்டு போயிடுவீங்க பிரித்து. ஆனால் அலுவலகம் செயல்படுவது, கட்டளைகள் பிறப்பது டெல்லியில் இருந்து என்பதை நீங்களும் மறுக்க முடியாத, நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் என்ன தான் கர்ச்சீஃப் வச்சு முகத்தை மறைச்சி தொடச்சிக்கிட்டு வெளியில் வந்தாலும் நீங்கள் என்று தெளிவாக தெரியுது, பட்டவர்த்தனமாக தெரிகிறது. உங்களுக்கே அவமானமாக இருக்கு. அலுவலகம் உண்மையாகவே அதிகாரம், அலுவலகம் இருக்குது, கட்டடம் இருக்குது, ஆனால் அலுவலகத்தின் அதிகாரம் டெல்லியின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அவர் சொல்றாரு, நாங்கள் தான் அறிவாலயத்தையே காப்பாற்றினோம் என்று. அறிவாலயத்தை காப்பாற்ற யாரும் வர வேண்டியதில்லை, கழகத்தின் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள், அவர்கள் காப்பாற்றிய அறிவாலயம் அது. அது மட்டும் இல்லை, திரு கபில் சிபல் அவர்களிடம் கேட்டு பாருங்கள், வழக்காடிய வழக்கறிஞர் அவர். ஒரு கட்சியை எப்படி நடத்தணும்னு திமுக கிட்ட இருந்து கத்துக்கோங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய டாட்டா, வைத்திருக்கக்கூடிய அத்தனை தரவுகளையும் வைத்து கொண்டுதான் இதில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று பெருமையாக தலைவர் கலைஞர் அவர்களிடம் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் அவர். அதனால நீங்க கம்பராமாயணத்தை யார் எழுதினார்ன்றதை மாத்திட்டீங்க இல்லையா? அது மாதிரி இதை மாற்ற முடியாது, இதை மாற்ற விடவும் மாட்டோம். அதனால் சரித்திரம் உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அது என்றும் மறக்காது. ஸ்டாலின் பேசுறார், அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட அடிமைன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட யாருக்கு அடிமை இல்லை, தலைவர் மட்டுமல்ல தொண்டன் கூட அடிமை இல்லை. அப்படித்தான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதை புரட்சி தலைவி அம்மா எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றார்கள். உண்மைதானே? நாங்க சொந்த காலில் நிற்கிறோம், சொந்த உழைப்புல நிற்கிறோம். உங்களை போல கூட்டணியிலே இருந்து கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி உங்களை தாங்கி பிடிந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அப்படி அல்ல. அடிக்கடி அண்ணா திமுக கூட்டணி மாறும் என்று சொல்கிறீர்கள். ஒரு கட்சி என்றால் அதுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும். அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதையும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, இதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, அந்த அம்மா இறப்புக்கும் சரி, அதை அவள் கடைபிடித்ததை அண்ணா திமுக இன்றைய வரை கடைபிடித்து வருகிறது. உண்மைதானே? ஆக கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு, எதிரிகளை வீழ்த்துவதற்கு கூட்டணி அமைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம். உங்களை போல பல கட்சிகளை கூட்டணியில் வைத்துக் கொண்டு அடிமையாக்க நாங்கள் விரும்பல. எப்பொழுதுமே எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்றவர்கள் சுயமரியாதையோடு சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் தான் எங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? திமுக கூட்டணியில் அப்படியா இருக்குது? ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு, காங்கிரஸ் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரை திமுக நியமிக்குது. அப்படித்தானே இருக்குது.
காங்கிரஸ் கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. அப்படிப்பட்ட கட்சி திமுகவுக்கு அடிமையா இருந்து இன்றைய தினம் இன்றைக்கு அந்த மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை திமுக தலைவர் திமுக கட்சி யாரை பரிந்துரை செய்தோ அவர்களை இன்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி அடிமைத்தனமாக இருப்பது இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த கொடி பறக்குதுல எதனால பறக்குது? கொடி பறக்குது எதனால பறக்குது? கண்ணுக்கு தெரியுதா காத்து? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நீங்க எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, ஊழல் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் ஊழல், ஊழலில் ஊற்றுக்கண் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது யாராலையும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படி இருக்கின்ற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருது. இன்றைக்கு அண்ணா திமுக அமித்ஷா அவளுடைய அலுவலகத்தில் இருக்குதான். நாங்கள் அப்படியே இருக்கிறோம். வாங்க, சென்னையில் அற்புதமான அலுவலகம் இருக்குது, வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், நான் கண்ணாடி வாங்கி தரோம், மூக்கு கண்ணாடி வாங்கி தரோம், முக கண்ணாடி போட்டு பாருங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்குள்ள குழப்பம் வந்தது, ரெண்டா பிரிந்தது, உடைந்தது. திமுக மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது திமுக ரெண்டா உடைந்தது இல்ல, வைகோ வெளியே போனார்ல, வைகோ திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார். வெளியில போய் அந்த கட்சி இரண்டா பிளவுபட்ட போது அந்த திமுக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை கைப்பற்றுகின்ற நிலை வருகின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மறந்து விடாதீங்க. எங்களை பார்த்தியா பேசுறீங்க? அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இன்னொன்றையும் சொல்லுகிறார். திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கப்பட்டது. என்ன தவறு? நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பதில் என்ன தவறு? இதே 1999 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் பிரதமர் ஆனாங்களா இல்லையா? ஆனாங்கல்ல. 1999 பாரதிய ஜனதா திமுக பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்கல்ல, வெற்றி பெற்று திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சரா அங்க அந்த அமைச்சரவையில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். அப்பொழுது நீ பாருங்க, அப்போ எடுத்த படம் யாரு? ஒரு பக்கம் கருணாநிதி, ஒரு பக்கம் தயாநிதி மாறன், சரி முரசொலி மாறன் இருக்கிறார்ல, உண்மைதானே? இவர்கள் கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கூட்டணி, நல்ல கட்சி. அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி, தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு சொல்லுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அதோட 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல், தமிழகத்தினுடைய சட்டமன்ற பொதுத் தேர்தல், அந்த பொதுத் தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு போட்டிட்டீங்களா இல்லையா? ஆக நீங்க கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா அந்த பாரதிய ஜனதா மோசமான கட்சி. எந்த விதத்தில் நியாயம்? மக்களை எண்ணி பாருங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. திரு ஸ்டாலினுக்கு நடுக்கம் வந்து விட்டது. அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிரிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு எதிர்த்து போட்டியிட முடியாது, எதிர்த்து நிற்கிற தெம்பு திராணி இல்ல திமுக தலைவருக்கு. அதனாலதான் ஏதோ பேசி இன்றைக்கு நாட்டு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதுல நீங்க குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். 10 ஆண்டுகால ஆட்சி சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி செஞ்சோம். அம்மா இருக்கின்ற போது ஆட்சி செஞ்சாங்க, அம்மா மறைவுக்கு பிறகு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். அதில் ஏதாவது குறை இருந்தா குற்றம் இருந்தா சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்ல தயார். வேண்டுமென்றே திட்டமிட்டு கூட்டணி அமைத்த பிறகு இன்றைக்கு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தால் தோல்விதான் உங்களுக்கு பரிசாக மக்கள் கொடுப்பார். அதே நேரத்தில் இப்பொழுது பேசினார் காங்கிரஸ் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி என்று எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி என்று பேசுகிறார். இதே ஒரு காலத்தில் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, அப்போ மிஸ்ஸா கொண்டு வந்தாங்க,
அப்ப திமுக கட்சி சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் நடந்தது, மத்தியில் நடந்தது. அப்பொழுது எமர்ஜென்சி கொண்டு வருகிற பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு மிசாவிலே சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அறிவாலயத்தில் முதல் மாடியில் இடி ரைடு, அதோட சிபிஐ விசாரணை, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸோட. நீங்க தான் அடிமை, நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை. பயத்தில் அந்த கூட்டணிக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்த போட்ட கட்சி திமுக கட்சி. கேவலமான கட்சி, தில்லு திராணி தெம்பு இல்லாத ஒரு கட்சி அண்ணா திமுக. அப்படி அல்ல. முதல் மாடியிலே ரைடு, அறிவாலயம் முதல் மாடியிலே ரைடு, தரைத்தளத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து. காங்கிரஸ் திமுக அடிமையாக இருந்தது. வரலாறு யாரும் மறைக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு கவர்ச்சிகரமாக பேசி உங்களுக்கு தொலைக்காட்சியும் பத்திரிகையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதை வைத்து நீங்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடுவது எந்த விதத்திலையும் பலனளிக்காது என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுறார், காங்கிரஸ் திமுக வலிமையான கூட்டணி எங்க இருக்குது? இந்தியா கூட்டணி ஒன்று அமைச்சீங்க, மாநிலத்துக்கு மாநிலம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படித்தானே? இந்தியா கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க, அந்தந்த மாநிலத்துக்கு தேர்தல் வரும்போது அவரால் பிரிஞ்சுட்டாங்க. டெல்லியில் கெஜ்ரிவால் பிரிஞ்சுட்டார். அதே போல இன்னைக்கு மேற்கு வங்காளம் தனியாக பிரிஞ்சு தான் நிற்கிறாங்க. அதே போல இன்னைக்கு அண்டை மாநிலம் கேரளாவில் காங்கிரசும் திமுக ஒன்னா இருக்குதா? காங்கிரசும் இன்னைக்கு அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்னா இருக்குதா? அதுக்குள்ள போட்டி இருக்குதுல்ல. அவெல்லாம் இந்தியா கூட்டணியில் தான் அங்கம் வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் திமுக அங்கம் வைக்குது, கம்யூனிஸ்ட் அங்கம் வைக்குது. அண்டை மாநிலம் கேரளாவில் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கு தான் போட்டி. ஆக வெளியில ஒரு பேச்சு, உள்ளே குழி பறிப்பதுதான் இந்தியா கூட்டணியுடைய நிலைமை. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் பேசுறார், நாங்க மிசால நான் ஜெயிலுக்கு போனார். அது திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா வந்தது. அந்த நூற்றாண்டு விழாவில் அங்க ஒரு கண்காட்சி நடத்தினாங்க. அந்த கண்காட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் எமர்ஜென்சியில் மிசாவில் சிறையில் இருப்பது போல ஒரு காட்சி, திரு ஸ்டாலின் வந்து சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அதை வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களோடு நீங்க போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்களே, அதோட மோசமா? அப்படிப்பட்ட சிறையிலே உங்களை அடைக்கப்பட்டவரோடு நீங்கள் போய் கூட்டணி வச்சீங்களே. அது மட்டும் இல்ல, டூச்சி ஸ்பெக்ட்ரம் ஊழல் யாருடைய ஆட்சியில் வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்க வைத்த போது டூச்சி ஸ்பெக்ட்ரம் ஊழல் நாடே அதிர்ந்து போய்விட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் தலைகுனிய விடமாட்டேன் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்களே, ஏற்கனவே தமிழகம் தலைகுனிந்து விட்டது. எப்பொழுது டூச்சி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்ததோ அப்பவே நம்முடைய தமிழகத்துடைய மானம் மரியாதை அத்தனையும் கப்பல் ஏற்றி விட்டார் திரு ஸ்டாலின்.